அனைவருக்கும் வணக்கம். முதலில் என் தாய் தந்தைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து போயிட்டு 2 டைம் ஆசிய அளவில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நீனா கிக் பாக்ஸிங் அப்படின்னீங்கன்னா என்னோட ஃபோட்டோ வரும். ஒரு நேஷ்னலுக்கு எனக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு மகேஷ் அண்ணா, மதன் அண்ணாலாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. இந்த காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து புத்தேரி கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 13 வருஷ பயணம் என்னுடைய இந்த ஸ்போர்ட்ஸ் பயணம். எனக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டே இல்லை. ஏன்னா கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு அடக்கொடக்கமாக இருக்கும், வயசுக்கு வந்துட்டாலா பாவாடை சட்டை போடணும், சேலை காட்டணுன்ட்டு நிறைய இருக்கு. ஆனால் என்னோட அப்பா அம்மா நீ பண்ணு, பொண்ணால் முடியாது எதுவுமே இல்லைன்ட்டு இவ்வளோ தூரம் என்னை அனுப்பிச்சு இவ்வளோ சாதிச்சிருக்கேன்றப்போ எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஆண் தான் சாதிக்கணும் அப்படின்னு இல்லை, என்னாலேயே சாதிக்க முடியும்னு காமிச்சிருக்கேன். அதாவது மாநில அளவில் 5 வாட்டி கோல்டு அடிச்சிருக்கேன், மாவட்ட அளவில் 5 வாட்டி கோல்டு அடிச்சிருக்கேன். இந்தியாவிலிருந்து 45 பேர் ஆசிய போட்டிக்கு செலக்ட் ஆனோம். தாய்லாந்தில் நடந்தது. யாருமே கோல்டு அடிக்கலைங்க. காஞ்சிபுரம் மண்ணில் நான் மட்டும்தான் கோல்டு அடித்தேன். நம்மளோட நேஷனல் அந்தம், அந்த நேஷனல் அந்தம் பாடும்போது நம்ம ஃப்ளாக் மேலே ஏற்றும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா இது நம்ம காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து நம்மளுடைய புகழ் இவ்வளோ தூரம் பறக்குதுன்றப்போ ரொம்ப சந்தோஷம். அதுவும் என்னோட அப்பா அம்மாவுக்கும் சரி, அவங்க நெசவாளர்கள் தான், ரொம்ப கீழே இருக்க ஃபேமிலி தான். நாங்கள் புத்தேரி கிராமம், ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க எல்லாருக்குமே. என்னோட அம்மா தான் இவங்கெல்லாம், அவங்களுக்கு முதல்ல நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது ஏஷியன்ஸில் கோல்டு அடிச்சு. இது நேஷ்னலில் தமிழ்நாட்டிலேருந்து போன 50 பேரில் நான் மட்டும்தான் 3 கோல்டு வின் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் உங்கள் கையால் போட்டு